அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நான் சொல்லுங்க, உங்கள் பாரத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? இறக்கி வைக்கணும். ஒரு மனுஷன்ட்ட இறக்கி வைக்கிறத காட்டிலும் கர்த்தரிடத்தில் உங்கள் பாரத்தை என்ன செய்யணும்? இறக்கி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன், அவர் என்னை ஆதரிப்பார். சொல்லுங்க. என் தேவன் என்னை அன்போடு விசாரிக்கிறவர். எங்க சொல்லுங்க? என் தேவன் என்னை அன்போடு விசாரிக்கிறவர். ஆகையால் என் கவலைகளை எல்லாவற்றையுமே அவர் மேல் வைத்து விட்டேன். என் கவலைகள் எல்லாவற்றையுமே அவரும் வைத்து விட்டேன். அல்லேலூயா. வசனம் 1 பேதுருல அவர் அழகாக சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறபடியால். எப்படி? நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை என் மேலே வச்சிருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி யாராச்சும் எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா, நான் உன்னை விசாரிக்கிற ஆளாக இருக்கிறேன், உன் கவலை என்கிட்ட கொடுத்து நான் பொறுப்படுத்துக்கிறேன், யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டையா, எப்படி இருக்கிற, என்ன செய்கிற, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிற தேவன். அப்போ நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறனால உன் கவலையெல்லாம் என்ன செய்ய என்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கி கர்த்தர் இடத்துல இன்றைக்கி ஒப்புவிக்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். என்ன பிரச்சனை இருக்கட்டும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி எல்லாத்தையும் ஒப்படைக்க போகிறீங்க ஏசப்பாட்ட. அல்லேலூயா. மனதில் கிடக்கிற அந்த முடங்கி கிடக்கிற அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏசப்பாட்ட கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக போக போகிறீங்க. அவர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் அமர்ந்திருந்து கிறிஸ்துவே தேவன் என்று, இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்வேன். சொல்லுங்க. வெகு சீக்கிரத்திலே என் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. சொல்லுங்க. வெகு சீக்கிரத்திலே என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சொல்லுங்க. எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் உங்களை சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா? அதாவது நம்ம எல்லாரும் அழிந்து போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எப்படி மறுபடி பிறந்திருக்கிறான்? மறுபடி வசனத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ உயிரோடு இருப்பது வார்த்தையில். முதல் பிறப்பு தாய் தாப்பண்ட பிறக்கிற பிறப்பு. 2வது பிறப்பு வசனத்தில் பிறக்கிறோம். என்றைக்கு நீங்கள் ஞானசனம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? 2வது என்ன செஞ்சீங்க? ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதனால் இந்த ஜீவ வசனத்தில் மறுபடியும் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஜென்மிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் உங்களை வாயத்திறந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 15:16 படி, எரேமியா 15:16 படி, தேவனுடைய வசனம் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷம் சமாதானம். ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கவலையோடு வந்திருக்கலாம். அப்போ அது வந்து மாற்று வழி, மாற்று பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை நீங்கள் குடிக்கும்போது, இந்த வசனத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் சமாதானம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். வசனம் சொல்லுது எரேமியால. அல்லேலூயா 15:16. அப்போ அதுக்கு தான் உங்களை நான் என்ன செய்கிறது? சொல்ல வைக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. களங்கம் இல்லாத ஞானப்பாலிமில் வாஞ்சிய திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மேலே என்ன செய்யுங்க? வாஞ்சியாக இருங்க. வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? சொல்லுங்க. என் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. சொல்லுங்க. என் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதையே நான் களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றிக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும்
எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, அவர் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடை தேடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. வாயத்தரக விடுவதில்லை. வாயத்தரக. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழி தேடும் பலனை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழி தேடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நீதியின் வல்லக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வல்லக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே என் ஜீவன். ஆமென். எல்லாம் அப்படி எந்திரிச்சு நின்று நாம் தேவநாமத்தை நாம் இப்போது மகிமைப்படுத்துகிறோம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று அவர் பெரிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களையும் எல்லா பாரங்களையும் அவர் மாற்றி அமைக்க போகிறாரு. கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் எண்ணி அவர் பெரிய காரியத்தை செய்ய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா வாய்களை திறந்து, அப்பாமை துதிக்கிறேன், இயேசுவே மே துதிக்கிறேன், பிதாவே மே துதிக்கிறேன், ஆவியானவரே மே துதிக்கிறேன், உன்னதரே மே துதிக்கிறேன், உயர்ந்தவரே மே துதிக்கிறேன். எல்லாம் சொல்லுவீங்களா? மா ஹலத்து ஷபுரா தினி கனமா துரபோக்க தனி கனாலரவா ஓரபல துனமா துர கதடி கரபது ஷத்தன மொலதரபா. அப்பாமே துதிக்கிறமையா, 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 துதிக்கிறமையா. உன்னதரே மே துதிக்கிறோம், உயர்ந்தவரே மே துதிக்கிறோம், மாறாதவரே மே துதிக்கிறோம், அற்புதரே மே துதிக்கிறோம், அதிசயரே மே துதிக்கிறோம், வெற்றி வேந்தனே மே துதிக்கிறோம், விடுதலை நாயகரே மே துதிக்கிறோம், கரம் பிடித்தவரே மே துதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே மே துதிக்கிறோம், ஜீவாதிபதியே மே துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே மே துதிக்கிறோம், காப்பவரே மே துதிக்கிறோம், காண்பவரே மே துதிக்கிறோம், இருந்தவரே மே துதிக்கிறோம், இருப்பவரே மே துதிக்கிறோம், வல்லமை மிக்கவரே மே துதிக்கிறோம், அப்பா பிதாவே மே துதிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே, நல்ல மனதார வாயை திறந்து என்னை காத்தவரே மே துதிக்கிறேன், என்னோடு இருப்பவரே மே துதிக்கிறேன், என்னை நடத்துகிறவரே மே துதிக்கிறேன், எனக்கு பலனை கொடுத்தவரே மே துதிக்கிறேன், அற்புதரே மே துதிக்கிறேன், அதிசயமானவரே மே துதிக்கிறேன், வெற்றி வேந்தனே மே துதிக்கிறேன். எல்லா வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாறாக்கலத்து சபுரத்து நம்ம துணி கனமா துரபலக்கரதுடை கண்ணமலக்கர லரவா ஓ ரபல துரபதுடி கரபது ஷமலது நம்ம துடி கனமலக்கர துரபலரா ரக்லக்ரோட்டோ நோமது நம்ம துரபதுரபதுடி கனமலக்கர லரபா. அப்பா மே போற்றுகிறோம், 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 மே போற்றுகிறோம். ஐயா இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம். எல்லாம் மனதார வாழ்த்துங்க, மனதார நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. ஏசப்பா எல்லாம் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கிருபை நம்ம மேல கடந்து வரட்டும், வல்லமை நம்ம மேல கடந்து வரட்டும், அவர் அற்புதம் நம்ம மேல கடந்து வரட்டும், அதிசயம் நம்ம மேல கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயா
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகளதூர போதுரி கரபது சந்தனகதரிகன மலகரலரா ருபலதூர கதரிகன மலகரதுர பலகரலரபா. அப்பா உம்மை உயர்த்துகிறமையா, மை உயர்த்துகிறமையா, மை உயர்த்துகிறமையா, மை உயர்த்துகிறமையா, மை உயர்த்துகிறமையா, மை உயர்த்துகிறமையா. நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் அற்புதரப்பா, நீர் அதிசயரப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டும். உம்முடைய வல்லமை எங்கள் மேலே இருக்க வேண்டும். உம்முடைய அற்புதம் எங்கள் மேலே இருக்க வேண்டும். எல்லாம் வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஆவியான தேவனே உமக்கு நன்றி. உன்னத தேவனே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. மாறாதவரே உமக்கு நன்றி. கிருபை உள்ளவரே, தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்முடைய பலன் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் உண்டாகட்டும். ஓ தடைகளை நீக்க தயாபரரே, தடைகளை நீக்க தயாபரரே, ஓ தடைகளை நீக்க தயாபரரே. உம்முடைய கிருபை கடந்து வரட்டும், வல்லமை கடந்து வரட்டும். ஓ ரக்கல தூரபா துடி கரபது ஷபோல தூரபா துட கரபல கரபா. அப்பா மை உயர்த்துகிறோம் ஐயா, மை உயர்த்துகிறோம் ஐயா, மை உயர்த்துகிறோம் ஐயா, மை உயர்த்துகிறோம் ஐயா, மை உயர்த்துகிறோம் ஐயா. நல்ல தேவனே, வல்ல தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, இப்போது தேவ கிருபை உங்க மேல கடந்து வரப்போகிறது. ஓ தேவ வல்லமை கடந்து வரப்போகிறது. தேவ மகிமை கடந்து வரப்போகிறது. இயேசுடைய அற்புத கரம் இறங்கி வருகிறது. ஓ எல்லா வாயில திறந்து, எல்லா வாயில திறந்து அப்பாமே துதிக்கிறமையா, அப்பாமே துதிக்கிறமையா, அப்பாமே துதிக்கிறமையா. அதிசயமானவரே, 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 வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, ஓ ரல தன லர து ரபல தரபா. அப்பாமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறமையா, துதிக்கிறமையா. இயேசுவே மே துதிக்கிறோம். கர்த்தாவே மே துதிக்கிறோம். பிதாவே மே துதிக்கிறோம். ஆவியான தேவனே மே துதிக்கிறோம். கர்த்தாவே மே துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே மே துதிக்கிறோம் ஐயா. அப்பா உன்னத தேவனே மே துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்தவரே மே துதிக்கிறோம் ஐயா. மாறாத தேவனே மே துதிக்கிறோம் ஐயா. அற்புத தேவனே மே துதிக்கிறோம் ஐயா. அதிசய தேவனே மே துதிக்கிறோம் ஐயா. மோராதாரை கரபலதுர பலகரலரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள அந்த பயலாவி அணுகுவதில்லை. வாய திறந்து பவராவி எனக்குள்ள அந்த பயலாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கல்ல. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கல்ல. வல்லமையே ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். வாய திறந்து கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நான் இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் ஓ தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால்
பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து வல்லமையின் ஆவியான ஓ என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம்னா ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம்னா இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே நான் ஆமென். உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சேர்ந்து. வல்லமையின் ஆவியானவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து எல்லா காரியங்களும் விட்டு மாற்றுகிற தேவனவர். இல்லாத நம்ம விட்டு அகற்றுகிறவர். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடு. கர்த்தரின் முத்திரை என்மே நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அறிக்கை செய்து கர்த்தரின் முத்திரை என்மே நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. ஆத்தரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவே. ஆச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட எஸ்லாரஹரதியனா சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி வல்லமையும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொடுகிற தேவன் அவர். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேரா பலரதனரா சந்தரதுன மரிகரதலரா ஓரே ஹெரபெரதே நமனரதலரா சிவரதுல பரிகவரதுன மனரதலரா ஓரே ஹெரபெரதே நனரதலரா சிவபதனுமா ஓரே ஹெமனரதலரா ரிகபலரதலரா சிவபரதுன மணிகரதினரா. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நீ ஒருவரே நல்லவர். ஓ ரஹன மனரதலரா ரிகரதலரா சிவபகரதுனமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை மிகவும் கனமான ஒன்று. ஓ மிகவும் கனப்படுத்தக்கூடிய ஒன்று. ஓ கர்த்தருக்கு கனப்படுத்துகிற நேரம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தருக்கு நம்முடைய முழு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆராதனை எல்லாம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட அவர் நடுக்கத்துக்குரிய தேவன், அவர் பயபக்திக்குரிய தேவன், அவர் கனத்துக்குரிய ஆண்டவர், ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஓ என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நல்ல தகப்பன் ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க இருதயத்தை திறந்த வண்ணமாய் வைத்து எல்லா கவலை கண்ணீர் துக்கம் வேதனை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே எனக்கு இன்பம் நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கையின் பலன் நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் திடன் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு சத்துவத்தை கொடுத்தவர் நீர்தானப்பா, என் அரண் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் துருகம் நீங்க தான். எனக்கு தாழ்ச்சி இல்லை, எனக்கு தாழ்ச்சி வராது, எனக்கு தாழ்ச்சி கிடையாது. எல்லாவற்றிலும் என்னை
மேன்மைப்படுத்துகிறவர் நீங்க தான். உம்மை நான் ஆராதிக்க போகிறேன். உம்மிடத்தில் என்னுடைய காரியங்களை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். உம்மை மாத்திரம் இப்போ உயர்த்த போகிறேன். ஆண்டவரை உயர்த்துகிறது தான் ஆராதனை. எல்லா கண்களை மூடி உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ ரஹன ரதலரா ஷபரதுனமா, தேவன் ஆராதனையில பிரியப்படுகிறதுக்கு காரணம் உண்மையுள்ள இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஏசப்பா என் வாழ்க்கையில செய்தீங்களே, நன்மைகள் செய்தீங்களே, அற்புதங்கள் செய்தீங்களே, அதிசயங்கள் செய்தீங்களே, மேன்மைப்படுத்தினீங்களே, குறையில்லாம நடத்தினீங்களே, தாட்சி இல்லாம நடத்தினீங்களே, மழை தாட்சியான சில வருஷத்திலும் என்னை திருப்தியாய் நடத்தினீரே, என் எலும்புகளின் எலும்புள்ளதாக்கினீரே, என்னை வற்றாத தோட்டத்தை போலவும், ஓ நீருற்றுள்ள ஓ பெரிய தோட்டத்தை போலவும், செழிப்பான தோட்டத்தை போலவும் என்னை வைத்திருக்கிறீரே. நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தணும். எல்லாம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஐயா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. தகுதி இல்லாத எனக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீரே, இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீரே, இவ்வளவு அற்புதமாய் நடத்தியிருக்கிறீரே, இவ்வளவு அதிசயமாய் நடத்தியிருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. நாவுகளில் உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஓ ரபலரதலரா சந்தரதுனமா ரிகரதலரா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் என் கூட இல்லைனா, என்றோ நான் மண்ணோடு மண்ணா இருப்பேன், என்றோ நான் அழிந்திருப்பேன், என்றோ நான் மடிந்திருப்பேன். இந்த உலகமும் உற்றாரும் என்னை மறைந்திருப்பார்கள், என்னை தூர சென்று விட்டான் என்று சொல்லி எண்ணிருப்பாங்க. நீங்க என்னோடு கூட இருந்ததினால, நீங்க என்ன நடத்தினதுனால, நீங்க என்ன கண்ணோக்கி பார்த்ததுனால, நீங்க என்ன ஆசீர்வதிச்சதுனால, உங்க கண்கள் என் மேல பட்டதுனால அப்பா இன்று நான் ஜீவிக்கிறேன் ஐயா, இன்று நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் அப்பா. கிருப கிருப கிருப. நன்றி சொல்லி உங்க இருதயம் நன்றியால பொங்கட்டும். ஆயிரம் நாவுகள், ஓ 1000 ஆண்டுகள், உன் வாழ்க்கையின் முழு ஆண்டுகளும் நன்றி சொன்னாலும் இந்த தேவனுக்கு அது பத்தாது. அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ ரஹலரதியனரதலரா சிகபரதுனமா, ஏசையா ஏசையா நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, அப்பா நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் எனக்கு இல்லைனா, யாக்கோபு சொன்னா, என் தேவன் எனக்கு துணையா இராதிருந்திருந்தா, என் தேவன் எனக்கு பக்கபலமாய் இராதே போயிருந்தா, நீர் என்னை ஏமாற்றிருப்பீர், என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர், என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பறித்திருப்பி. ஆனா எத்தனா இருந்த என்னையும், துரோகியா இருந்த என்னையும் என் தேவன் கைவிடாமல் நினைத்தபடியினாலே, என் தேவன் என்னோடு இருந்தபடியினாலே, என் தேவன் என்னை நடத்தினபடியினாலே, ராமா நஹரதியலரா, ஓ உம்முடைய அன்புக்கு ஈடில்லையப்பா. உங்க அன்பு மேலானது, உங்க கிருபை மேலானது. ஓ ரமணரதலரா சிகபரதுனமா நிகரதலரா, ஓப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா நம்ம ஆவியானவரே. இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா நம்ம ஆவியானவரே. ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா. சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா நம்ம ஆவியானவரே. ஓசையுள்ள கைத்தாளம் கொட்டி பாடிடு, ஆசையோடு அன்பரோட பாதம் சேர்ந்திடு. ஓசையுள்ள கைத்தாளம் கொட்டி பாடிடு, ஆசையோடு அன்பரோட பாதம் சேர்ந்திடு. பாசம் உள்ளவரு, வசதி நிறைஞ்சவரு, பாசம் உள்ளவரு, வசதி நிறைஞ்சவர், வானம் பூமி கடல் மலை எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், வானம் பூமி கடல் மலை எல்லாவற்றுக்கும். ஓ ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா நம்ம ஆவியானவரே. ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே, தப்பாமலே தருவா நம்ம ஆவியானவரே. எகிப்து தேச கசப்பு தண்ணீர் மாற்றிடுவாரே, ருசித்து பார்க்க ஜீவ தண்ணீர் தந்திடுவா. விசுவாசத்தோடு எகிப்து தேச கசப்பு தண்ணீர் மாற்றிடுவாரே, ருசித்து பார்க்க ஜீவ தண்ணீர் தந்திடுவாரே.
சொன்னா செய்திடுவாரு. மன்னா பெய்திடுவாரு, சொன்னா செய்திடுவாரு, பெய்திடுவாரு. பாலும் தேனும் ஓடும் பரம கானானுக்குள் நடத்துவார். பாலும் தேனும் ஓடும் பரம. ஓ ஒப்பில்லாத இன்பம் என்ன பாமடியிலே தப்பாமலே உணர்ந்து பாடலாமா? ஒப்பில்லாத ரபலஹரதியனரா சந்தரதுனமா ஆவியானவரே, நம்பாமலே நின்று விட்ட தோமாவாகாதே, நிக்காமலே ஓடி போன யோனாவாகாதே. நம்பாமலே நின்று விட்ட தோமாவாகாதே, நிக்காமலே ஓடி போன யோனாவாகாதே. பாதத்தில் மறியல் பாரு, பாடுபட்ட பவுல பாரு. பாதத்தில் மறியல் பாரு, பாடுபட்ட பவுல பாரு. பாவ உலகில் பரமனோட ஊழியத்தை செய்ய, ஓ பாவ உலகில் பரமனோட ஊழியத்தை செய்ய பாரு. ஒப்பில்லாத ஓ அப்பா மடியிலே தப்பாமலே விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, ஒப்பில்லாத என் இன்பத்தை என் துன்பத்தை இன்பமாய் மாற்றுவார் ஆவியானவரே. கர்த்தர் மேல நம்பிக்கைய வச்சு பாரமா, நம்பி வந்த நீயும் பாக்கியசாலிமா. கர்த்தர் மேல நம்பிக்கைய வச்சு பாரமா, நம்பி வந்த நீயும் பாக்கியசாலிமா. வறட்சி வராதமா, தாட்சி தங்காதமா, வறட்சி வராதமா, தாட்சி தங்காதமா. வானம் பூமி படைச்சவரு வலக்கரத்தை பிடிக்கிறாரு, வானம் பூமி படைச்சவரு பிடிக்கிறாரு. ஒப்பில்லாத இன்பம் கண்களை மூடி அவரே தருவார் நம்ம ஆவியானவரே. ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே தப்பாமலே தருவார் நம்ம ஆவியானவரே. ஒப்பில்லாத இன்பம் நம்ம அப்பா மடியிலே தப்பாமலே தருவார் நம்ம ஆவி. விசுவாசத்தோடு ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே தப்பாமலே தருவார் நம்ம ஆவியானவர். ஓ ஒப்பில்லாத இன்பம் என்னப்பா மடியிலே தப்பாமலே தருவார் நம்ம ஆவியானவர். அபலரதியனர சந்தரதுனமா ஓரேஹெர பேரதினரதல ரிகரதலர ஷபரதுனமா ரிகபலரதலரா. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒப்பில்லாத இன்பத்தை என்னிடத்தில் வைத்திருக்கிற, ஒப்பில்லாத இன்பம் என்னிடத்தில் உண்டு. உலகத்தின் பின்னால் ஓடுகிற இன்பம் மாயை, அது மறைந்து போகும். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் நிரந்தரமான ஆசீர்வாதம், நித்திய மகிமை, நித்திய மேன்மை, நித்திய உயர்வு, நிரந்தரமான ஆசீர்வாதம், நிரந்தரமான மேன்மை என்னிடத்தில் உண்டு. நான் அளிக்கும் கண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் எடுக்காது. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வறட்சி வராது, தாழ்ச்சி தங்காது. ஆண்டவர் உங்களை பார்த்து வறட்சி வராது, தாழ்ச்சி தங்காது. ஒருவேளை வந்தாலும் அது நம்ம இடத்துல தங்காது. ஒருவேளை வறட்சி வரலாம், ஆனா கர்த்தர் சொல்றா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்து கொண்டு, உன்னை விடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவன். ஓ விழுந்து போன எவனையும் தூக்கி எடுக்கிற கர்த்தர், களிமண்ணாய் கிடக்கிறவன வனைந்து உருவம் கொடுக்கிற கர்த்தர், ஒன்றுமில்லை என்று உதவாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர், இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொல்லி ஓ ஒதுக்கி போட்ட தாவீத அரசனாய் உயர்த்தின கர்த்தர், ஓ இவன் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாரும் கேலியாய் பார்த்த நேரத்தில் கோலியாத்த ஒரே கல்ல அடிச்சு வீழ்த்து செய்ய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒருவனும் மிதிக்க முடியாத, ஒருவனும் கிரகிக்க முடியாத, ஒருவனும் எதிர்பார்க்க முடியாத, ஒருவர் சிந்தையிலும் வராத காரியத்தை செய்கிறவர் என் கர்த்தர். ஓ ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிற யாரும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. எழும்பினாலும் அவன் உனக்கு முன்பதாக நிலைக்க மாட்டான். வறட்சி வராது. ஒருவேளை வந்தாலும் உன் வாழ்க்கையில் அது தங்காது, உன் வாழ்க்கையில் அது நிலைக்காது, உன் வாழ்க்கையில் அது பலிக்காது. காரணம், வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தை தன்னுடைய கரங்களினாலே உருவாக்கினவர், வார்த்தையினாலே உண்டாக்கினவர், வலக்கர
கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ரபலஹரதியனரா சந்தரோ ரேஹபெலரேத நமஹரதலரா. ஆவியானவரே, வறட்சி வராதமா, தாட்சி தங்காதமா, வறட்சி வராதமா, தாழ்ச்சி தங்காதமா. வானம் பூமி படைச்சவர் வலக்கரத்தை, ஓ வானம் பூமி படைச்சவர் வலக்கரத்தை பிடிக்கிறார். ஒப்பில்லாத இன்பம் எனப்பா மடியிலே தப்பாமலே தருவா என் ஆவியானவர். ஒப்பில்லாத இன்பம், ஒருத்தரும் தர முடியாத இன்பம், ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாத இன்பம், யாரும் யாரை கொண்டும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அன்பு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், ஒப்பில்லாத இன்பத்தை உனக்கு என்று வைத்திருக்கிறேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு என்று வைத்திருக்கிறேன், உனக்கு என்று நிச்சய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னை விசுவாசித்து என்னை பற்றி பிடித்து கொண்டபடியினாலே ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவே, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவே, ஆசீர்வாதத்தை உனக்கு தருவே. உன் கொஞ்ச பலத்திலும் நீ என்ன மறுதலிக்கலையே, உன் நிலைமையை அறிந்திருக்கிறே, உன் நிலைமையை அறிந்திருக்கிறே. உன்னை கீழே விடுகிறவர் அல்ல, உன்னை தள்ளாட விடுகிறவர் அல்ல. உனக்கென்று நான் வைத்திருக்கிற காரியங்களை, உனக்கென்று நான் திறந்த வாசல ஒரு மனிதனாலும் ஒருவராலும் எந்த செயல்களான எந்த துரைத்தனங்களானாலும் மூட முடியாது, அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. காரணம், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறவர் மனிதன் அல்ல, மனிதனை உருவாக்கின கர்த்தர். ரபலஹரதியனரா சந்தரதுனமனரதலரா. ஓ நன்றி அப்பா. ரஹனரதலரா சிகரதுல பரிகரதனமா. ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க, எங்க வாழ்க்கை நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே. எப்பா, என் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன்னு நான் சொல்லலை, என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழ்றேன்னு சொல்லலை. எனக்கு வாழ்க்கை கொடுத்த உமக்காய் வாழ ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நீங்க தான், எனக்கு நாசியில சுவாசத்தை கொடுத்தவர் நீங்க தான், என்னை ஆசீர்வதிச்சவர் நீங்க தான், எனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் நீங்க தான், எனக்கு தொழிலை கொடுத்தவர் நீங்க தான், எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் நீங்க தான், எனக்கு உயிரை கொடுத்தவர் நீங்க தான், என்னை நடக்க செய்கிறவர் நீங்க தான், என்னை தாங்குகிறவர் நீங்க தான், என் கால்கள் இடராமல் பிடிக்கிறவர் நீங்க தான், என்னை வழுகிற போதெல்லாம் என்னை ஏந்தி சுமந்து தகப்பனை போல தோளில் சுமக்கிறவர் நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே. உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானை. ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்வீங்களா? வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீதானை. என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தான். உண்மையா சொல்லுங்க ஐயா, வாழ்வே வாழ்வே நீதான் ஐயா, வாழ்வே நீதான் ஐயா. ஓ வாழ்வே நீதான் ஐயா, என் வாழ்வே நீதான் ஐயா. உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்களோ ஆண்டவர் உங்க அருகில் இருக்கிறாங்க? எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், இருதயத்தின் உண்மை இருக்க விரும்புகிறேன், இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷன் என்னிடத்தில், பிதாவாகிய என்னிடத்தில் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியும். இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசுறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ வார்த்தைக்காக அல்ல,
ஏதோ சொல்லுக்காக அல்ல, ஏதோ ஆராதனையில ஆண்டவர் சொல்றார், பாஸ்டர் சொல்றார், இல்ல. உன் வாழ்க்கை உன் கையில. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் உனக்காக தான் உருவாக்கினேன், உன்னை நான் உனக்காக, உன்னுடைய தேவைகளுக்காக உன்னை உருவாக்கினேன். ஆனா நீ தேட வேண்டியது என்ன? நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உனக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு சுய அறிவை கொடுத்திருக்கிறேன், எது நல்லது எது கெட்டது இதை நான் பகுத்தறிய அறிவை கொடுத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஓ ஜீவ விருட்சத்தையா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையா, வாழ்வே நீர்தானையா என்று சொல்லுகிற பொழுது வார்த்தையாய் சொன்னீங்கன்னா வேஸ்ட், அதில் அர்த்தம் இல்லை. ஆனால் உண்மையா உயர்த்தி உங்க இருதயத்தை உணர்ந்து, அப்பா அடிமையாய் ஓ குப்பையில புழுதியில இருந்தாண்டவர, ஏதோ ஒரு முக்கில தூரத்துல இருந்தோம்ப்பா, என்ன நினைச்சீங்களா? என்ன மேல கண்ணை வச்சீங்களப்பா? எனக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, பேச தெரியல, பாட தெரியல, எனக்கு எந்த காரியமும் தெரியல, பைபிள் வாசிக்க தெரியல, ஆனாலும் என்ன நினைச்சீங்களப்பா? எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களையா, இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்களையா. அதை நினைச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் வாழ்க்கை நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கை நீங்க தாண்டவர. ஓ நீர் மாத்திரம் இல்லைன்னா மனுஷங்க என்ன முழுசா விழுங்கி இருப்பாங்க, இந்த உலகம் என்னை விழுங்கி இருக்கும், இந்த உலகத்துல நான் மரித்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்றவர. அதை உணர்ந்து எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரை பார்த்து? வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானை. ஆண்டவரை பார்த்து, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் தேவனே, என் ஜீவனே, என் ஆனவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாற்ற இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாற்ற இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையால் தான் வாழ்கின்றேனே, கிருபையால் உண்மையாய் உணர்ந்து வாழ்வே நீர்தானை. அப்பா எங்க வாழ்க்கை நீங்க தான் ஏசப்பா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னத மறைவினில் வந்தேன், உன்னதமான மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு, நீர் போதுமே என் வாழ்வினில், வாழ்வே நீதானையா. ஆமென், வாழ்வே நீதானையா. மாறிப்போ
கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தி. சொல்லுங்க, நிர்மூலமாகாமல் காத்தி. நிர்மூலமாகாமல் நிர்மூலமாகாமல் காத்தி. வாழ்வே வாழ்வே நீதானை. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வே ஆமே வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. ரபலரதலர சந்தரதுனமா ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, என் வாழ்க்கை நீங்க தான்ப்பா. என் மேன்மை நீங்க தான் ஆண்டவரே. என் உயர்வு நீங்க தான் ஆண்டவரே. என் பலன் நீங்க தான் ஆண்டவரே. உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ, கண்களை திறக்காம கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் நீங்களும் ஆண்டவரும் பேசணுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு விருத்தி ஆகட்டும். அது வலுப்படட்டும். ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க தான்ப்பா. கண்களை மூடி உண்மையா சொல்லுவீங்களா? உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? இந்த உலகத்தை உண்மையை நினைச்சீங்கன்னா நீங்க மாயைக்குள்ள சென்று கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தின் காரியங்களை உண்மை நினைச்சீங்கன்னா நீங்க மாயைக்குள்ள சென்று கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாயை உங்க கண்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் இடத்துல இருக்கணும். உங்க வாழ்க்கை ஆண்டவர் கையில இருக்கணும். உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்துல இருக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க தான் ஆண்டவரே. என் மேன்மை எல்லாம் நீங்க தான். என்னுடைய எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ, நீங்க மட்டும்தான் எனக்குப்பா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து உங்க இருதயம் துதிக்கட்டும். உங்க இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். உங்க இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். மெல்லிய சத்தத்தோடு அவர் பேசும் தெய்வம். அவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற ஆண்டவர். உங்க இருதயம் ஆண்டவரோடு கூட பேசுவதாக. உங்க இருதயத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. அப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை நீங்க தான்ப்பா. இந்த உலக மனிதர்களை நம்பல. ஓ, எங்களை பார்த்து நீ தான் என் வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை தான் என் வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். என் உறவு தான் என் வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஆபத்துல உதவின இந்த மனிதன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல மாட்டாண்டவரே. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது நீங்க தான்ப்பா. எனக்கு ஜீவன் கொடுத்தது நீங்க தாண்டவரே. தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் முன்னே என்னை கண்டவர் அல்லவா? என்னை அறிந்தவர் அல்லவா? என்னை நேசித்தவர் அல்லவா? என்னை விட்டு கொடுக்காதவர் அல்லவா? ஓ ரபலஹரதியனரதலர சந்தரது. உங்க இருதயம் பேசட்டும். உங்க இருதயம் ஆண்டவரோடு பேசட்டும். உங்க இருதயம் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளட்டும். உங்க இருதயத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னை வாழ வச்சிங்களே. இவ்வளவு வேதனை இருந்தாலும் என்னை ஜீவனோடு வச்சிங்களே. எவ்வளவு ஆபத்தை சந்திச்சாலும் என்னை ஜீவனோடு வச்சிங்களே. எவ்வளவு வியாதிக்குள்ள போய் வந்தாலும் ஜீவனோடு என்ன வச்சிங்களாண்டவரே. என் வாழ்க்கை நீங்க தான்ப்பா. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே நீங்க தான் ஆண்டவரே. ஓ, எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயத்துல வார்த்தையை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்கிட்ட பேசாதா? என் பிள்ளை என்கிட்ட உறவாடாதா? ஓ ரஹலரதியலர சந்தரதுனமா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராமனஹரதலர ஷபரதுனமனிஹரதிலரதனரா ஓரேகபெலரதனரதலர ஷிபரதுனமகரதலரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. ஓ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ? பாழாகும் லோகம் வேண்டாமையா. பாழான லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா
உன்னத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி, ஓ ஆமே உம் அன்பல்ல யார் வேண்டும், யார் வேண்டும்னா நீரல்லவோ, ஏது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, பின் ஏன் கேட்டு இக்கேள்வியை பதில் என்ன சொல்வே நீரே சொல்லுங்க, பதில் என்ன சொல்வே நீரே போதும், பதில் என்ன சொல்வே நீரே. அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க போதும் ஆண்டவரே? எல்லாம் சொல்லுங்கப்பா, அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. ஓ பெரியவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும். எல்லா வயதினருக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவர் மட்டும் போதும், ஏசப்பா மட்டும் போதும். அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே அதிசயம் செய்வார். ஓ ரஹல ரதியன ரதலர சந்தர துணமணிகரதனரா. நன்றி அப்பா, நீ நல்லவர் 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 நல்லவர். அல்லேலூயா 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே கண்ணை இமை காப்பது போல காத்து நடத்துகிற கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கண்ணை இமை காப்பது போல காத்து நடத்துகிற கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நிந்தைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் உன்னை தாங்கி உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. ஆவியானவர் சொல்றாரு, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி பிரச்சனைகளை தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வாயை திறந்து நம்பு. எல்லாரும் எல்லாரும் நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையால். தனைகள்
போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோ அப்பா என்மேல் அப்பா நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அவர் சொல்கிறார், காக்கும் கரம் நோடு இருக்கிறது. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நான் நீதியின் தேவன், உன்னை நான் தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை நடத்துவேன், உன்னை தலை நிமிர பண்ண வைப்பேன். பயப்படாது. சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நான் சோதனையை அனுமதிப்பேன். அதற்கு மேல் நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ பயப்படாது. நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் தேடி வருகிறது. உன் கண்ணீர் பாதையை உருவ நடந்து களிப்பான நீருட்டுகளை மாற்றுகிற வல்லமையை கொடுக்கிற கர்த்தர் ஒரு களிப்பு உனக்கு கொடுக்க போறார். அவர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீ அவரை நம்பியிரு. நீ அவரை நம்பியிரு. நீ அவரை நம்பியிரு. அவர் உன்னை கைவிட மாட்டார். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். எல்லாம் சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன் ஏசப்பா, உம்மையே நான் நேசிப்பேன் ஏசையா. உன்னதரே ஏசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஐயா எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் உன் மேல வந்து மோதினாலும், எந்த பிரச்சனை உன் மேல வந்து மோதினாலும், எந்த பலவீனம் உன் மேல வந்து மோதினாலும், எந்த துக்கம் உன் மேல வந்து மோதினாலும், எந்த அவமானம் உன் மேல வந்து மோதினாலும், உன்னை அவருடைய அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. அவர் உனக்கு அரணும், உனக்கு கோட்டையும், உனக்கு துருகமும், உனக்கு விரலுமா இருக்கிறார். உன்னை யாரு அசைக்க நினைச்சாலும் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தரே உனக்கு பலன். உன்னை நிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும் நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ணுவார்.
ரப்பலத ரகம கத்துர பாலதரபா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பலம் கொண்டு திரும்பினது. கர்த்தர் உன்னை நடத்துவார். எந்த புயல் வந்து மோதட்டும், எந்த புயலை காற்று உன் மேல வந்து மோதட்டும், உன்னை யாரும் அசைக்க முடியாது, உன்னை யாரும் அசைக்க முடியாது. உன் பிரயாணத்திலே, வாழ்க்கை என்ற பிரயாணத்திலே உன் படகுல இயேசு அமர்ந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று உன் படகுல, உன் வாழ்க்கையில மோதினாலும், எவ்வளவு பெரிய கடல் கொந்தளிப்பு உன் வாழ்க்கையில மோதினாலும், உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய தள்ளாட்டமான மூழ்க போற நிலைமை வந்துருச்சு அப்ப நீ கலங்கினாலும், உனக்குள்ளே இருக்கிற கர்த்தர், உனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் உன்னை தள்ளாட விட மாட்டார். நீ பயப்படாதே, நீ எழும்பு சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பு. உனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, உனக்குள்ளே பலன் இருக்கிறது, உனக்குள்ளே கிருபை இருக்கிறது, உனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ளே வெற்றி இருக்கிறது, உனக்குள்ளே சிலுவை வெற்றி இருக்கிறது. உன் தடைகளை உடைக்கிற கர்த்தர் இப்போது ஒரு தேவ வல்லமை இப்போது உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை உடைக்கிற ஒரு வல்லமை, ஒரு அக்கினிமயமான வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, உன் பிரச்சனைகளை முடிக்கிற வல்லமை. பயப்படாதே, இப்போது ஒரு தேவ கிருபை உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு தேவ மகிமை இப்போது உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதோ ஒரு அபிஷேக வல்லமை, இதோ தடைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு அக்கினி உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு விடுதலை உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு இதோ உற்சாகத்தின் ஆவியானவர் உன்னை அளவில்லாமல் மூடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இதோ ஒரு புதிய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு புதிய மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதோ ஒரு அபிஷேக வல்லமையால் உங்கள் நுகங்கள் முறிக்கப்படுகிறது, உன் பிரச்சனை முறிக்கப்படுகிறது, உன் கட்டு முறிக்கப்படுகிறது. உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அந்த அக்கினிமயமான ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இதோ புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. இதோ அனலாக்கிற ஆவியானவர் உன்னை அனலாக்கி கொண்டு இருக்கிறார். தேவாதி தேவனே உயர்த்துகிறார். எங்கள் மத்தியில இறங்கி வந்த அக்கினிமயமானவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.